மூளைக்கும் வயிறுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான தொடர்பு. கட் எனப்படும் குடல் பகுதியானது நம் உடம்பின் இரண்டாவது மூளை எனப்படுகிறது. செகண்ட் பிரெயின் சொல்கிறோம். ஏனென்றால் நம் கட்டுக்குள்ளார ஒரு லைனிங் இருக்குது, அது பேர் கட் மியூக்கோசல் லைனிங், சளி சவ்வு படலம். இப்போ ஒரு டைஜஷன் அது மட்டுமே நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக செரிமானம் ஆகணும், உடம்புக்குள்ளார வளர்சிதை மாற்றம் ஏற்படணும், மீதி இருக்கிற கழிவு நல்லபடியாக வெளியேறணும். அப்போ இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கட்டு அருமையாக செரிமானம் செய்யும். மாறாக இன்று நாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரிஃபைன்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆர்கானிக்குன்னு எடுத்து வயலில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஒரு அரிசியை நம்ம கடையில் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது தான் ஆர்கானிக்கு. அல்ட்ரா ப்ராசஸ்டுன்னு சொல்லக்கூடியது வேறு சில அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு. இதையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம கட் இன்டெகிரிட்டி ஆரம்பத்தில் இதை செரிக்காமல் வெளியில் அனுப்பும். நாட்பட இந்த ஜங்க் ஃபுட்டையே வயிற்றுக்கு கொடுக்கும்போது நம்முடைய இரண்டாம் மூளையே குழம்பி போய் அதை செரிப்பதா செரிக்காமல் வைப்பதா என்று அறிகுறிகளை குறைத்துவிடும். வயிறு உப்புசம், அசிடிட்டி, இன்டைஜஷன் இருக்கதா செய்யும். அதுக்கு நாம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி வகைகள், முழுதானியங்கள், காய்கனி வகைகளை உண்டு வந்தால் சீர்கெட்ட செரிமான மண்டலம் சீர்பெறும்.